பிரைஸ் தி லார்ட். விசேஷமாய் இந்த 2026ஆம் ஆண்டில் தேவன் நம்ம கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக தேவனை துதிக்கிறேன். புதிய ஆண்டுக்குள்ள போகிற எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து மூலம் உங்களை வாழ்த்துக்கிறேன். அதனால தேவன் உங்களோடு பேசுகிற தேவனுடைய ரேமனுடைய வார்த்தை ஏசாயா 45ஆம் அதிகாரத்துடைய 4வது வசனத்தை கர்த்தனோடு பேசினார். வெண்கல கதவுகளை உடைத்து வெண்கல கதவுகளை இந்த ஆண்டு உங்களுக்காக கர்த்தர் முறிப்பார். பாருங்க, வெண்கல கதவுகளை ஆண்ட உடைப்பா. வெண்கலத்தை போல உங்க வாழ்க்கையில ஒரு போராட்டத்தோடு நின்று கொண்டு இருக்கலாம். பாத்தீங்கன்னா வெண்கலத்தை உடைக்க முடியுமா? ஆனா அந்த புதிய ஆண்டு 2026ஆம் ஆண்டு வெண்கல கதவுகளை உங்களுக்காக கர்த்தர் இந்த ஆண்டுல நம்ம முறிக்க போற. அடுத்து பாருங்க, இரும்பு தாட்பாட்களை முறித்து. பாருங்க, 2வது சொல்றாரு ஆண்டவரு, இரும்பு தாட்பாட்களை கர்த்தர் முறிப்பாராம். உங்களுக்கு 2025ல நிறைய தடைகளை நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த புதிய ஆண்டு சொல்றாரு, இரும்பு தாட்பாட்களை கர்த்தர் உங்களுக்காக முறிப்பார். அடுத்ததுங்க, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். பாருங்க, மறைவிடத்தில் இருக்கிற புதியர்களை பொக்கிஷங்களை இந்த ஆண்டு தருவா. இந்த ஆண்டுல உங்களுடைய வாழ்க்கையில பொக்கிஷங்களையும் புதியர்களும் இந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொடுப்பா. இது வரைக்கும் பார்க்காத ஆசீர்வாதத்தை, நீங்க நினைச்சதுக்கு பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத கிரகிக்க முடியாத அற்புதங்களை உங்க எல்லைகளை கர்த்தர் செய்வார். இந்த புதிய ஆண்டுல மறைவிடங்கள் இருக்கிற பொக்கிஷங்களை அவன் கருத்துல கொடுப்பாரு. பொக்கிஷமா உனக்கு தெரியாது, ஆனா பொக்கிஷங்களை புதியல்களை இந்த ஆண்டு உங்க கரத்துல கொடுக்கிற ஆண்டு. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, இந்த 2025 நிறைய வறுமைகளை நீங்க பார்த்திருக்கலாம், பாடுகளை பார்த்திருக்கலாம், அவமானங்களை பார்த்திருக்கலாம். 2026ஆம் ஆண்டுல என் ஆண்டவரோட மறைவிடங்கள் இருக்கிற புதியல்களை பொக்கிஷங்களை உன் கரத்துல கர்த்தர் கொடுப்பார். அடுத்ததுங்க, நீ என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தெரித்தேன். பாருங்க, அவர் இந்த ஆண்டில உங்களை பேர் சொல்லி முதலே அழைச்சிட்டார். தாயின் வயிற்றுகளில் எலும்புகள் உருவாகும் போதே அவர் பேர் சொல்லி அழைத்து விட்டாருங்க. அது அவங்க நீங்க அறியாதபடி இருந்தும் அவரோட நாமம் உங்க நெற்றியில் எழுதப்பட்டிருக்குது. தேவஜனமே, தேவ பிள்ளைகளே, இந்த 2026ஆம் ஆண்டுல தேவன் உங்களோடு பேசுகிற வார்த்தை, வெண்கல கதவுகளை கர்த்தர் முறிப்பா. இரும்பு தாட்பாக்களோட எல்லா தாப்பால கர்த்தர் முறித்து போடுகிற ஆண்டு. இந்த ஆண்டுல தடைகளை உடைக்கிற ஆண்டு. இந்த ஆண்டுல கர்த்தர் புதிய காரியங்களை வாழ்க்கையில செய்வார். இது வரைக்கும் பார்க்காத ஆசீர்வாதங்க, புதியல்களை, பொக்கிஷங்களை உங்க கரம் பார்க்கும். இப்போ 2026 நிறைய நீங்க உபத்திரத்தில் பார்த்திருக்கலாம், கண்ணீரை பார்த்திருக்கலாம், பொருளாதாரத்தில் தோல்வி பார்த்திருக்கலாம், நிறைய அவமானங்களை பார்த்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்காருங்க. இந்த ஆண்டுல உங்களுக்கு உறுதிப்படுத்துறாரு, தேவன் அவன் நாமத்தை உங்களை தரிப்பித்து இருக்கிறது மாத்திரம் இல்ல, என் தெய்வம் உன்னோடு இருக்கிறத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறத, அவரு நாமம், இயேசுங்கிற நாமத்தை உங்க நெத்தியில எழுதப்பட்டிருக்கிறத உங்க வாழ்க்கையில கர்த்தர் வெளிப்படுத்துவா. இந்த ஆண்டில பேர் சொல்லி அழைத்தவர் என்பதை, தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளும்படி இந்த ஆண்டு அவருடைய கரத்தை நீட்டுவாராக. கண்களை மூடி என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வாக்கத்தை என் வாழ்க்கையில பழிக்கட்டுன்னு சொல்லி நீங்க கண்களை மூடி இந்த 2026ல இந்த வாக்கத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லி சொல்றவங்க கண்களை மூடி கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த 2026ஆம் ஆண்டில நாங்க ஜெபிக்கிற இரும்பு தாட்பாக்களை உடையோ, ஆண்டவரே வெண்கல கதவுகளை உடையோ, இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய ஆண்டுல வாக்கத்துகளை சொல்லி நான் பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எதெல்லாம் தடையா நின்று கொண்டிருக்கிறாங்களோ, எதெல்லாம் போராடினார்களோ, எதெல்லாம் ஆண்டவர் இதை செய்ய முடியுமா, இதை செய்ய முடியாதுன்னு சொல்லி யாரெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ, இந்த புதிய ஆண்டில ஒவ்வொரு குடும்பங்கள் மேல, ஒவ்வொரு ஜனங்கள் மேல தேவ கரம் வருவதாக. இரும்பு தாட்பாக்களை உடைப்பீராக, வெண்கல கதவுகளை உடைப்பீராக, மறைவிடுக்கிற பொக்கிஷங்களை, புதியல்களை கர்த்தர் கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய ஆண்டு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டுல அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரப்போற எல்லா கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. புதிய ஆண்டுல தலையை உயர்த்த பண்ணுங்க, சாட்சி எழுப்பி தாங்க. நேசனாக ஏசாமி மூலம் ஜெபமணி ஜெயங்கொள் ஒரு நல்ல பிதாவே, ஆமென். God bless you. சந்தோஷமா இருங்க. இந்த புதிய ஆண்டு தேவனை கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைப்பார். வெண்கலமான கதவுகளை உடைப்பார். இரும்பு தாட்புகளை கர்த்தர் முறித்து போடுவார். நீங்க பயப்படுறது போல 2020 கடந்து வந்த பாதை போல இருக்காது. புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். God bless you. Praise the Lord.